ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆம், நம்ம உப்புமா செய்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு அது வராது. ஆனால் நான் செய்கிற முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல அந்த ரவையை நல்லா வறுத்துட்டு, அப்புறமா நம்ம தேங்காய் எடுத்து அந்த ரவை கூட மிக்ஸ் பண்ணி விரவி வச்சுருக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அப்புறமா கடுகு கருவேப்பிலை தாளித்து கொஞ்சம் அதிகமான வெங்காயம் போட்டு நல்லா வதக்கின அப்புறம் நம்ம இந்த விரவி வச்சுருக்கோம்ல ரவையும் தேங்காயும் அதையும் எடுத்து அதை தட்டி கிண்டி எடுத்த அப்புறம் இப்போ நம்ம 1 கப் ரவை எடுத்தோம்னா ஒரு 1 1/2 கப் 2 2 1/2 கப் தண்ணி அதை எடுக்கணும். நான் இப்போ 1/2 பேசன் எடுத்தனால 2 பேசன் 2 1/2 பேசன் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி அப்புறமா முதல்ல அந்த தண்ணி கொதிக்கிற வரை கூட்டிட்டு அதை சிம்மில் போட்டு கிண்டி எடுத்து லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. குழையவும் செய்யாது, வேகாமலும் இருக்காது, ஒட்டியும் பிடிக்காது. லாஸ்ட்டில் அதை எடுத்து இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும். என் பசங்களுக்கு சீனி போட்டால் தான் பிடிக்கும். அதாவது வேறு எதுவுமே தேவைப்படாது. கோதுமை ரவையே சின்ன பசங்களுக்கு சீனியோ இல்லைன்னா கிரேவி பிடிச்சவங்க கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். ரொம்பவே நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.